இந்த ஐரை மலையில் நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய கொற்றவை அது ஐரை தெய்வத்தை சொல்லியிருந்தோம். இங்கே சமணம் சார்ந்த செய்தி சொல்லும்போது இங்கே ஃபஸ்ட்டு முதல் நிற்கிறது பார்சுநாதர். அந்த பார்சுநாதர் மட்டும் நின்றுட்டு இருப்பார். அது மேலே வந்து அந்த தாமரை சார்ந்த மேலே கொடை இருக்குது. அது அவருக்கு மட்டும் தான் இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே 5க்கு பதிலாக 3 இருக்குது. வெறுமனே கொடை மட்டும் இருக்குது. அவருக்கு மட்டும் மேலே தாமரை சார்ந்த கொடை இருக்குது. பார்சுநாதர் அவர் நின்றுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே நான் வரிசை அப்படி சொல்லிடலாம். 16 பேர். அந்த 16 பேரை வரிசையாக அப்படி சொல்லிட்டோம். கல்வெட்டு அப்படி படிச்சிடலாம். அப்படி ஸ்ரீ வடபள்ளி ஆரம்பித்து வரதபாணி செயலுங்கிறது அந்த கல்வெட்டு செஞ்சவங்களுக்கான பேர் வரதபாணி செயல். அதுக்கடுத்து இங்கே 9 கல்வெட்டு தீர்த்தங்க சிற்ப திருமணி இருக்குது. அதுக்கு எல்லாமே கீழே பேரோடு இருக்குது. 2வது ஆரம்பித்து வரதபாணி செயல். 2வது ஆரம்பித்து வரதபாணி செயல். இங்கே 3 இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் இடைவெளி இல்லாதனால திரும்ப ஒரு 4 5 அடி தள்ளி திரும்பவும் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம திரும்ப பதிவு பண்ணிக்கு அச்சனந்தி செயல், இந்திரசேனன் செயல், குடியன் மூவேந்தன் செயல், பாதமுளத்தான் ஆரி செய்த செயல், மல்லிசேனன் பெரியார் செய்த செயல், விரிச்சி நாகன் செயல். இதெல்லாமே இவங்க இந்த கல்வெட்டு வெட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த செயலுங்கிறது அந்த அந்த சிற்பத்தை வடித்தவங்களுக்காக அதை பதிவு பண்ணிக்கோம். மூவேந்தன் செயல் இருக்குது. அப்படி இன்னொன்று வந்து அடுத்தது இது கல்வெட்டு எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டது. ஆர்கியாலஜி தொல்லியல் துறையில் 1902ஆம் ஆண்டு ஆவணப்படுத்தப்பட்ட கல்வெட்டு எல்லாமே 792 கொழுமத்து சாச்சு படாரர் கல்வெட்டை சேர்ந்த கல்வெட்டு இது செயல். கிரிப்பு கிரந்த எழுத்துக்களும் இதில் இருக்குது. அதோடு சேர்ந்து கிரந்த எழுத்தும் இந்த கல்வெட்டில் இருக்குது. இந்த செய்தி நம்ம இதோடு சேர்ந்து பண்ணுவோம். அடுத்தது 71 பெரும்பட்டி ஊர்பட்டி நிக்குரத்தியார் மாணாக்கியார் அவ்வநந்தி குரத்தியார் செயல். இது வந்து பெண்கள், அதாவது சமண சமயத்தில் கல்வி இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அதே போல் பெண் மக்களுக்கு கல்வி தரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போவே பெண்களுக்கு கல்வி கொடுத்ததுக்கான செயல் வந்து இங்கே இருந்திருக்கு. அதிகமான பெண்கள் படிச்சிருக்காங்க. அந்த செயல் நம்ம வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். இங்கே அதாவது இங்கே சமண சமயத்தில் இந்த ஐரை மலையில் பெண்கள் படிச்சிருக்காங்க. வாழாவந்தி நாடு, அதாவது நமக்கு ஒட்டச்சித்தத்தில் வந்து இங்கே மாணாக்கி அப்படிங்கிற வந்து இங்கே கல்வெட்டு பதிச்சிருக்காங்க செய்தி. இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஐரை மலை சமண சிற்பங்கள் அந்த கல்வெட்டு. இதை நம்ம இன்றைக்கி நம்ம உடும வரலாற்றுக்காக பதிவு பண்ணுவோம். சிவகுமார்.